ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி தன்னோட விஜய்க்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம விஜய் இன்டர்வியூவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது மல்லி பார்த்து கேட்குறாங்க, என்னங்க ரெடி ஆகிட்டிங்களா, இன்டர்வியூக்கு தேவையான எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா மல்லி, அதாவது முக்கியமான 2 சர்டிஃபிகேட்ட காணோம். அது இருந்தா தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. என்னங்க சொல்றீங்க? இது நேத்தே சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைல, இப்போ எங்க இருக்கு அந்த சர்டிஃபிகேட்? எப்படி வாங்கிட்டு வரணும்னு கேட்குறாங்க. இல்ல, எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிலாம் வச்சுட்டேன். அந்த வீட்ல இருக்கு அப்படின்றாங்க. ஓ! அப்படியா? சரி, எப்படி இப்போ நம்ம ராஜுகிட்ட கேட்டா குடுப்பாங்களா? அப்படின்றாங்க. யாருக்கிட்ட போய் கேட்டா குடுப்பாங்களான்னு கேட்குற? அவ போய் குடுப்பாங்களா? ராஜியெல்லாம் குடுக்க வாய்ப்பே இல்ல மல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. அத நான் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம மல்லியும், அன்னபூர்ணி அம்மாவும் ஒரு பிளான் பண்ணி, ஸோ அத தப்பான முறையில தானே அவளே எடுத்து வச்சிருக்கா. நம்மளே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ நேரடியா போய் கேட்டா தரமாட்டா. தப்பான முறையிலே நாமளே போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போறாங்க. போயிட்டு கேட்டெல்லாம் எகிறி குதிச்சு நம்ம மல்லி ஒரு வழியாக சர்டிஃபிகேட் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ரஞ்சிதா பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல், ராஜுமா திருடர்கள் திருட அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம மல்லி தான் அப்படின்ற விஷயம் இன்னமும் ரஞ்சிக்கு தெரியல. ஸோ அது தெரிய வந்தால் அவ்வளோதாங்க, ராஜு வீடு ஏறி வந்து சர்டிஃபிகேட்டை திருடி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன நான் பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு மல்லியை சும்மாவே விட மாட்டாங்க. நம்ம விஜயையும் சும்மா விட மாட்டாங்க. ஆனால் நம்ம மல்லி ரொம்ப சேஃபாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட கொடுத்து வேலைக்கு இன்டர்வியூக்கு போக சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம விஜய்க்கும் சூப்பராக வந்து வேலையும் கிடைச்சிட போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லியும் கொஞ்சம் சேஃப்டி ஆகிட போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.